அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறிய போகிறதும் தெரிய போகிறதும் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் ஏமாற்றுதல் பற்றி தான். பலதரப்பட்ட ஏமாற்றுதல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு 1 மில்லியன் பரிசு கிடச்சிருச்சு, அமெரிக்காவிலேருந்து டாலர் பரிசாக கிடச்சிருச்சு, அங்கேருந்து ஒரு பெரிய காரு பரிசாக கிடச்சிருச்சு, இல்லை உங்களுக்கு பெரிய கோல்டு காயின்ஸ் கிடச்சிருச்சுன்னெல்லாம் நிறைய ஆன்லைன் இமெயில் மூலமாக வரும், வாட்ஸ்அப் மூலமாக வரும், டெலிகிராம் போன்ற மீடியாக்கள் ஊடகங்கள் வழியாக உங்களுக்கு தகவல்கள் வரும், ஃபோன் கால் மூலமாக வரும். ஏன் உங்களுடைய ஃபோன் சிம் கார்டு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கூட அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் மொபைலிருந்து எடுத்து இதை பாருங்கள், இந்த நம்பர் இந்த இப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்மளை கேட்டு அது நம்ம செக் பண்ணும்போது அது உண்மையாகவும் இருக்கும், நம்ம அப்படியே அவங்கள நம்பிடுவோம். அந்த அளவுக்கு அவங்க செயல்பாடு இருக்கும். ஆனால் எப்படி இதெல்லாம் அவங்க எடுக்கிறாங்கன்னு தான் ஆச்சரியமாகவும் இருக்கும் நமக்கு. இது தவிர உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதோ பிளாக் ஆகி போயிடுச்சு, அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க, பேங்க் அக்கௌண்ட்டு உங்களுக்கு 2 நாளில் இல்லைன்னா 1 மணி நேரத்தில் கிளியர் பண்ணலைன்னா நீங்கள் கவனிக்காமல் இருந்ததுனால அது பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேன்சல் ஆயிரும், அதில் இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கொடுங்க அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு ஏமாற்றுதலும் முதலாக வரும்போது ஏதாவது ஒரு சிலராவது ஏமாறுவாங்க. இதில் படித்தவங்க படிக்காதவங்கிற ஏற்பாடே கிடையாது. படிக்காதவங்க கூட நான் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேனோ இல்லைன்னா வேறு மற்றவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு சொல்கிறேனோ ஏதாவது ஒரு பதில் சொல்லி அப்போதைய சமாளிச்சிருவாங்க. ஆனால் படித்தவங்க தான் ஏதோ ஒரு சின்ன பயத்தில் ஒரு திடீர்னு பதிலை சொல்லி ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால் படித்தவங்க படிக்காதவங்கிற வித்தியாசம் இல்லாமல் நிறைய பேரை ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில ஏமாற்றல்கள் எல்லாம் பிறகு பப்ளிஷ் ஆகி அதானது ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் இதில் எல்லாரும் ஒரு விழிப்புணர்வு வருவாங்க. அதனால் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஏமாற்றுதல் வந்து பிரபலம் ஆகி அந்த ஏமாற்றுதல் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் சுதாகரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அடுத்த ஏமாற்றுதல் வரும். அப்படித்தான் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஏமாற்றுதல் வந்திருக்கு. அதானது காமத்தை கூட காசாக்குறதுக்கு பார்க்குறாங்க. அது எப்படி காமத்தை காசாக்குறதுன்னு பார்க்குறீங்கன்னா, அதில் பெரிய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதில் 2 விதமாக இவங்க ஏமாத்துறாங்க. ஒன்று மிக பணக்கார வீட்டு பெண்ணுங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இல்லை, நீங்கள் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவங்கள கர்ப்பிணி ஆக்கிட்டீங்கன்னா, அதானது தாய்மை அடைய செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயிலிருந்து சுமார் 15 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் தாய்மையாக்க முடியலைன்னா கூட 3 மாதம் நீங்கள் அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் இனாமாக தரப்படும். ஆனால் அதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக 999 ரூபா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவங்க கொக்கியை போடுவாங்க. அப்போ இது கேட்கும்போது எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், என்னடா கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி பெரிய பணக்கார விட்டு பொம்பளைங்கிறாங்க, பொண்ணுங்கிறாங்க, அவங்க கூட உறவு வச்சுக்கணுங்கிறாங்க, அதனால் அதுக்கு காசு வேறு அவங்க தருவாங்கங்கிறாங்க, மட்டும் இல்லை லட்சக்கணக்கில் காசு அப்படின்னதும் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரும். இதில் உறுப்பினர் ஆகணும்னா நீங்கள் 999 ரூபா இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னடான்னா, ஃபோன் பண்ணுற நமக்கு அதில் விளம்பரமாக நம்மளுடைய சோஷியல் மீடியாக்களில் இது வருது, நம்மளுடைய இமெயில்களில் அனுப்புவாங்க, இல்லை வாட்ஸ்அப்புகளில் இவங்க அனுப்புகிறாங்க. இதில் ஒரு ஃபோன் நம்பரும் கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் நம்பரை நம்ம பார்த்துக்கிட்டு இவங்க கூப்பிட்டிங்கன்னா ரொம்ப டீசெண்டான நல்ல மொழி அறிவுள்ள நபர் நம்மள்கிட்ட தெளிவாக பேசுவார். அவர் ரொம்ப டீசெண்டாக பேசுவார். நம்மள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்காக சில பேன் கார்டு, ஆதார் கார்டு உட்பட பல கார்டுகள் வர இவங்க எல்லாம் எங்கள்கிட்ட குழந்தை பாக்கியம் அடைஞ்சு அதானது தாய்மை அடைஞ்சு சந்தோஷத்தோடு திரும்பினவங்க, இவங்களுக்கெல்லாம் நாங்கள் இந்த வகையில் தாய்மை அடைய வச்சுருக்கோம், இவங்களெல்லாம் எங்கள் மூலமாக குழந்தை பெற வச்சுருக்கோம், அதுக்காகத்தான் உங்களை கூப்பிடுறோம், நாங்கள் ஒரு நிறுவனம், நாங்கள் ஒரு மீடியேட்டர், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரகசியமாக பாதுகாக்கப்படும், உங்களுக்கு தர்ற காசு விஷயங்கள் எல்லாமே ரகசியமாக இருக்கும், உங்களுடைய விவரங்களும் ரகசியமாக இருக்கும் அப்படின்னெல்லாம் நம்பிக்கை ஏற்படுற மாதிரி இவங்க பேசிக்குவாங்க. நாங்கள் சொல்கிற இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணணும், நாங்கள் எங்களுடைய காரை அனுப்புவோம், அந்த காரில் நீங்கள் கிளம்பி சம்மந்தப்பட்ட 5 ஸ்டார் ஹோட்டலில் மேடம் வெயிட் பண்ணுவாங்க, அந்த ரூமில் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி. அதானது மேடம் 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூமில் வெயிட் பண்ணுவாங்க, நாங்கள் அனுப்புகிற காரில் ஏறி வரணும் அப்படின்னெல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப டீசெண்டான ரகசிய மனோபாவத்தோடு பேசுவாங்க. இதை கேட்கும்போது இவங்க கிட்டத்தட்ட நம்ப தகுந்த லெவலில் போயிடுவாங்க. ஆனால் இவங்க தர்ற இந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு, இவங்க ஏற்கனவே இவங்களால் பயனடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற பொம்பளைங்களை எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருந்து களவாடின தகவல்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படி தானே தர முடியும், உண்மையான ஆளுங்கள்னா அப்படின்னு சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்கல்ல, அப்படி ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. ஆனால் இது இவங்க குறிவைக்கிறது யாருன்னு கேட்டால், படித்து வேலை இல்லாமல் வேலை தேடி அலைகிறவங்களையும் மட்டுமில்லை, பொருளாதார ரீதியாக
கொஞ்சம் படித்தவங்க, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, தங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளீட்ட முடியாத ஒரு சின்ன பற்றாக்குறையில் இருக்கிறவங்களையும் இவங்களை தாங்க குறி வைக்கிறாங்க. குறிப்பாக கல்யாணமாகாத இளைஞர்களை தான் இவங்க குறி வச்சு ஏமாத்துறாங்க. இப்படி இது கடந்த டிசம்பரில் பீகார் மாநிலத்தில் தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் ஆரம்பித்ததா சொன்னாங்க. ஆனால் அது இப்போவும் மிக பரவலாக இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பல மாநிலங்களில் இப்போ மற்ற மாநிலங்களில் பரவி இருக்குது இந்த விஷயம். ஏன்னா இதில் இளைஞர்கள் ஒரு ஆர்வ கோளாறுலையோ இல்லைன்னா ஒரு இதுலேயோ விட்டுறாங்க. அப்படின்னா அந்த டைமில் கடந்த டிசம்பரில் பிடிக்கும்போது கிட்டத்தட்ட பீகாரில் உள்ள ஒரு பையன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே இழந்திருந்தான். ஏன்னா இந்த 999 ரூபாய் இல்லை அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக கேட்குறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரணம் சொல்லி 3000 கொடுங்க, 5000 அனுப்புங்க, 10000 அனுப்புங்க, கூகுள் பேயில் இந்த நம்பருக்கு அனுப்புங்க, இந்த அக்கௌண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5000 10000 அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு 1.5-2 மாதத்துக்குள்ளே உங்கள்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் வாங்க முடியுமோ அது உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுடைய பலகீனத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க நேக்காக உங்கள்கிட்ட இருந்து கறந்துடுறாங்க. ஆக இப்போ எத்தனை பேர்கிட்ட கறப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு வகையான ஒரு ஏமாற்றுதல். அப்படின்னா இன்னொரு வகையான இதே செக்ஸ் சார்ந்த ஒரு காமம் சார்ந்த ஒரு ஏமாற்றுதல் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிந்துவை நாங்கள் பிந்து பேங்க் மாதிரி பாதுகாப்பாக எடுப்போம். உங்கள் பிந்து மூலமாக குழந்தை இல்லாத பெரிய வசதியான குடும்பங்கள்லையும் வெளிநாட்டில் இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக உங்களுடைய பிந்து அணுக்களை பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்தும் போது அதுக்கு குழந்தை பாக்கியம் இதாகிடுச்சு பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில், அதாவது 5 lakhs to 10 lakhs rupees உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விளம்பரங்கள் இது பண்ணுறாங்க. அதாவது விந்து பேங்க் மாதிரி. அதனால் உங்களுடைய குறிப்பாக இவங்க அப்பவும் சொல்கிறது என்னது, ரொம்ப வசதி வாய்ப்பான குடும்பங்கள் உள்ள பெண்பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லைன்னா உங்களுடைய விந்துவை நாங்கள் இது பண்ணுவோம், அதுக்காக நீங்கள் விந்துவை எங்களுக்கு தரணும். அதுக்கு முன்னாடி எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகளில் நீங்கள் உட்படணும்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இதில் இந்த வலையில் விழுறவங்க கிட்டத்தட்ட ஒரு பிந்து ஜஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு தடவை பிந்து கொடுத்தா 1 லட்சம் ரூபா. அப்போ கருத்தரிக்கலைன்னா தொடர்ந்து நீங்கள் பல தடவை கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு பெண்ணுக்கு இல்லை பல பெண்களுக்கு கூட நீங்கள் கொடுக்க முடியும். அதனால் ஒவ்வொரு வாட்டி கொடுக்கும்போதும் அது கருத்தரிச்சுன்னா உங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ரூபா கிடைக்கும். அப்படிங்கும்போது யாருக்கடா சேதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்பு வரும் இல்லையா. அந்த நினப்பில் அந்த அட் த டைமில் நம்ம தள்ள வச்சு அதிலேருந்து பிடுங்கிடுவாங்க. அதனால் நீங்கள் இதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்னு 500 1000 முதல்ல ஆரம்பித்து பிறகு ஒரு ஆர்வக்கோளரில் சீட்டாட்ட மாதிரி கொடுத்து அவங்கள்ட்ட ஏமாந்து நிறைய பேர் போகிறாங்க. அதனால் இந்த கரும்பு தின்ன கூலியான்னு கேட்டுட்டு இதே மாதிரியெல்லாம் ஃபோன் கால்களோ வாட்ஸ்அப் கால்களோ அல்லது நம்பர்கள் வரும்போது நீங்கள் ஃபோன் பண்ணியோ கேட்டு ஏமாறாதீங்க. இந்த ஏமாற்றுதல் இப்போ பரவலாக நடக்குது. நார்த் இந்தியாவில் இது கடந்த வருஷ இறுதியிலேயே ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே பல பேரை பிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல இதை 7-8 பேரை சேர்ந்த ஒரு கூட்டத்தை பீகாரில் இருந்து பிடிச்சதாக சொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி அது இப்போ தமிழ்நாடுகளில் எல்லாம் பரவிட்டு இருக்கு. கேரளா, தமிழ்நாடு, அதாவது சவுத்து மாநிலங்களில் பரவிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் உஷாராக இருங்க, காசுகளை இழந்துடாதீங்க, நப்பாசையாக போய் விழுந்துடாதீங்க. அனைவருக்கும் நல்லது வரட்டும். இனி ஒரு பதிவோடு மீண்டும் பார்ப்போம்.